வேதம் அறிவிக்குது, இறைவன் அறிவிக்கிறான், நன்மைகளை கேட்பதற்கு மனிதன் சோர்வடைவதில்லை. இப்போ ஏன் எப்படி சோர்வு வருது? உருவத்தில் உங்களுக்கு சோர்வு வரத்தான் செய்யும். வேதம் அறிவிப்பது மறைவானது, அங்கே உங்களுக்கு சோர்வே ஏற்படாது. தெளிவு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க சோர்வடைய மாட்டீர்கள்னு சொல்கிறேன். நன்மைகளை கேட்பதற்கு மனிதன் சோர்வடைவதில்லை. அப்போ நீங்கள் எதெல்லாம் நன்மைன்னு வரும்போது உங்களுக்கு சோர்வு வருது இல்லைன்னா அதை பற்றி ஒரு உதாசீனம். எந்த ஒன்றும் பணம் முத 1-2 சேர்க்கும் போது தான், ஒரு பெட்டி நிறைய பணம் சேர்ந்தாலே நீங்கள் அப்புறம் உங்களுக்கு அதில் ஒன்றும் இல்லாமல் தோணும். வாங்குவீங்க, ஆனால் அது மேலே முதல்ல இருந்து அந்த இது இருக்காது. உங்களுக்கு உருவத்தில் எந்தமே உங்களுக்கு இருக்காது. எவ்வளவு நீங்கள் விரும்பினாலும் அது உங்களுக்கு சோர்வடைய வச்சிடும், களைச்சு போயிடும். ஆனால் நன்மைகளை கேட்பதற்கு நீங்கள் சோர்வடையவே மாட்டீங்க. மறைவானவற்றை பற்றி அறிவிக்கிறது. அந்த மறைவானை பற்றி என்னன்னு உணர்வு கொண்டு தான் நம்ம அறிய முடியும். அதில் சோர்வே இல்லை. சாயருக்கு யாரும் விருப்பம் இல்லை இல்லையா? யாருக்கா விருப்பம் இருக்கா என்ன? ஆனால் இந்த உருவத்தை கொண்டு இல்லை. உருவத்தை கொண்டு இருந்தால் உங்களுக்கு வெறுத்து போயிடும். மறைவானதை கொண்டு அறிவிக்கின்ற அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறப்பீங்க? அதாவது அமைதி மறைவானது, மகிழ்ச்சி கூட வெளிப்படையானது இல்லையா? நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அமைதியாக இருக்கிறீங்கன்னு தெரியாது. பெரும்பாலும் அமைதியாக இருக்கிற கவலையாக இருக்கிறவங்க கூட நினைக்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம். அமைதியில் நீங்கள் என்னென்னைக்கும் இருக்க முடியும். நன்மைகள் மறைவானது, ஒரு சோர்வும் ஏற்படாது. யுகங்களாக நீங்கள் வாழ முடியும். ஆனால் உருவத்தில் நீங்கள் இருக்க முடியாது. உருவத்தில் உங்களால் ரொம்ப காலம் இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் இல்லாமல் என்னென்னைக்கும் வாழணும்னு விரும்புகிறோம் இல்லையா? இந்த உடம்பு கொண்டு இல்லை. அது விளங்கிச்சுன்னா உருவத்துக்கான மதிப்பு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ தான் கொடுக்கணுங்கிற எண்ணமே வரும். என்ன நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோ, என்ன தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கோ, அந்த தெளிவுலேருந்து நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ குறைவில்லாது உங்களுக்கு வர்றது இங்கே பார்க்க முடியும். குறைவே இல்லாமல் உங்களுக்கு வர்றது. பொருளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சி போயிடும் பயம் உங்களுக்கு வந்துடும். மழையே கொடுக்கப்பட்டிருந்தாலும் கொடுக்க மாட்டோம், குறைஞ்சி போயிடும், நாளைக்கு குறைஞ்சி போயிடும். உருவங்களில் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும். என்னென்னைக்கும் வாழணுங்கிற அந்த விருப்பம் மனசை கொண்டு, உங்கள் உயிருக்கு தான் அந்த தன்மை, உடலுக்கு இல்லை. இப்போ உடலுக்கு நம்ம எப்படி அதை பராமரிக்கணுங்கிறது இருக்குது. அந்த பராமரிப்பு நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் பராமரிப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பேலன்ஸ்டு டயட்டு, எக்ஸசைஸு, ஆரோக்கியமான ஆர்கானிக் உணவு எது செஞ்சாலும் சரி, அந்த உடலின் கேடுகளை உங்களால் நீக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அது தொடங்குறது எங்கேயும் தொடங்குறதா உங்கள் மனசில். அங்கே நன்மையை நீக்கி தீமை இருந்துச்சுன்னா உங்கள் உடல் நடக்கக்கூடியதை யாரும் மாற்றிக்கொள்ளவே முடியாது. கொஞ்சம் தள்ளி வேணால் போடுவீங்க, அவ்வளோதான். ஆனால் மாற்றிக்கொள்ள முடியாது, வந்தே தீரும், மாற்றவே முடியாது. சாட்சிகள் நீங்கள் பாருங்கள், எல்லா சாட்சியும் பாருங்கள். உலகத்தில் இருக்கிற சாட்சிகளை பாருங்க. மனதில் தெளிவு வர்றது மட்டும்தான். மனதின் தெளிவுக்காக தான் வேதம் பேசுது. உடலை மாற்றிக்கொள்வதற்காக இல்லை, உருவங்களை மாற்றிக்கொள்வதிலே இல்லை, மனசின் தெளிவை கொண்டு தான். வேதத்தை நம்ம விளங்கிக்கல, உருவமாக எடுத்துக்கிட்டோம், அதனால புரியல,